அறச்சங்கிகளும் காச்சங்கிகளும் சேர்ந்து கத்துற கூச்சலுக்கு காட்டு கூச்சலுக்கெல்லாம் நாங்க பதில் சொல்லிட்டே இருப்போமா? அது பெரியாரின் கருத்துக்களை எதிர்க்க திராணி இல்லாதவர்கள், ஆண்மை இல்லாதவர்கள், ஆற்றல் இல்லாதவர்கள் அவரை கொச்சைப்படுத்துகிற விதமாக வழக்கமா சொல்ற பொய்களை எல்லாத்தையுமே நீங்க சொல்லி முடிச்சிட்டீங்க. இது திமுகவுக்கு ஆதரவாக மாறிவிடுமோ என்று அச்சப்படுறீங்க. பராசக்தியின் வெற்றி திமுகவின் வெற்றியாகி விடுமோ என்கிற அச்சத்தில் நீங்கள் கூச்சல் போடுவதன் மூலமாக இந்திய எதிர்ப்பு போராட்டம் என்பது தமிழ்நாட்டிலே நடந்தது. அது 1964 காலகட்டங்களிலே தீப்பற்றி எரிந்தது. அன்றைக்கு காவல்துறை அடக்குமுறையை ஏவி விட்டது. அந்த இந்தி எதிர்ப்பு போராட்டம் கொண்டு வரதுக்கு காரணம் என்ன? இப்ப அதுவும் தேர்தல் சமயத்துல நீங்க எல்லாமே உங்களுக்கு தெரியுமா? பெரியாரை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? நீங்க பேசுறீங்க பெரியார மாதிரி பேசுறீங்க. இல்ல இந்தி சிபிஎஸ் பள்ளிக்கூடம் நடத்தக்கூடாது, அவர்களுக்கு தகுதி கிடையாது. நீங்க சொல்லுங்க, மோடிட்ட சொல்லி சிபிசி ஸ்கூலை திமுக காரங்க நடத்துறதுக்கு சட்டத்துல அனுமதி இல்லை. அப்படி இல்ல, சட்டத்துல தீ பரவட்டும் அப்படின்ட்டு யார் சொல்றது? பேரறிஞர் அண்ணா சொன்னாரு. அது எப்ப சொன்னாரு? அவர் சொன்னாரா? அந்த காலகட்டத்தில் சொன்னாரு. சொல்லவே இல்லை. உங்களுக்கு எப்படி தெரியும்? சொல்லவே இல்லை. மாத்தறீங்க. அமித்ஷாவுக்கு ஆதரவா இருப்பீங்க, நவோதயா பள்ளிக்கு ஆதரவா இருக்கீங்க, தமிழர்களுக்கு எதிராக இருக்கீங்க. நீங்க சொல்லுங்க ஓபன். இல்ல இல்ல, ஹிந்தி படிச்சு நான் போய் பீகார்லயோ உத்தரப்பிரதேசலயோ சமோசா நான் எதுக்காக ஹிந்தி படிக்கிறேன்? ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். மூத்த பத்திரிகையாளர் ராஜா கம்பீரன் அவரை சந்திப்பவர்கள். வணக்கம் சார். வணக்கம். என்ன சார், 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக வெற்றி பெற ஸ்டாலின் அவர் தண்ணியாக குடிக்கிறாரு, என்னென்னவோ பண்ணுறாரு. இப்போ பழைய கஞ்சியை எடுத்து விட்டுருக்காரு. சினிமாவில் எடுபடுமா? பராசக்தி என்கிற படத்தை பற்றி சொல்றீங்களா? ஆமாம் சார். பராசக்தி படத்தை சுதா கொங்கரா என்கிற ஒரு மணிரத்னத்தினுடைய உதவியாளர், இன்னும் சரியாக சொல்ல போனால் அந்த திராவிட இயக்க வரலாறு சார்ந்த அந்த படத்தை திராவிட இயக்கத்துக்காரர்கள் யாரும் இயக்கவில்லை. ஒரு மாற்று முகாமில் இருக்கிறவர்கள் தான் அதை இயக்குகிறார்கள். அப்போ இதை எப்படி நீங்கள் அரசியலில் நடந்த உண்மைகளை, வரலாற்று சம்பவங்களை அந்த திரைப்படத்திலே காட்டியிருக்கிறார்கள். அப்படியா? இந்திய எதிர்ப்பு போராட்டம் என்பது தமிழ்நாட்டிலே நடந்தது. அது 1964 காலகட்டங்களிலே தீப்பற்றி எரிந்தது. அன்றைக்கு காவல்துறை அடக்குமுறையை ஏவி விட்டது. நூற்றுக்கணக்கான மாணவர்கள் துப்பாக்கி சூட்டுக்கு இரையானார்கள். இளைஞர்கள் இது எல்லாருக்குமே தெரியும் இந்த வரலாறு. ஓ, இப்ப ஜென்சி கோசம் பண்றீங்க. இன்றைய இளைஞருக்கு வாக்குகளை பெறுவதற்காக இப்படி நடைமுறையில் அப்படிப்பட்ட திரைப்படங்களை எடுக்கக்கூடாதுன்னு ஏதாவது சட்டம் இருக்கிறதா? இயக்குனரே ஏற்கனவே சூரரை போற்றுன்னு ஒரு படத்தை ஒரு உண்மை சம்பவத்தின் அடிப்படையில் எடுத்தாங்க. அதுக்கு முன்னாடி இறுதி சுற்றுன்னு ஒரு படம் எடுத்தாங்க. அது அவர் ஒரு இயக்குனருடைய சாய்ஸ். இப்ப அந்த படத்துக்கு ஃபைனான்ஸ் பண்ண யாரு? அந்த படத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ண யாரு? அதெல்லாம் யாரு சார்? அதெல்லாம் எல்லாம் சேர்த்து திமுக கோபாலபுரம் குடும்பத்தை அங்க தானே இடிக்குது. ஐயா, அதுல அவங்க படம் எடுக்க கூடாதுன்னு ஏதாவது சட்டத்துல இடம் இருக்கா? ஐயோ, அவங்க படம் எடுக்க கூடாது. சரி, தமிழ் சினிமாவே இன்னைக்கு அவங்க காலடியில கிடக்குறாங்க. ஆமா, தமிழ் சினிமாவினுடைய முன்னணி கதாநாயகன் அவர் எதிர்த்து டெய்லி பேசிக்கிட்டு இருக்கிறாரு, ஒவ்வொரு கூட்டமா பேசினாரு. அதெல்லாம் பார்த்தது இல்லையா? தமிழ் சினிமா எப்படி மொத்தமா அவர் பின்னாடி யாரு? விஜய்லாம் பேசலையா? உதயநிதி காலடியில் கிடக்குறாங்க சார். யாரு கிடக்கா? யாரு? தமிழ் சினிமாவே. அப்படிலாம் அதெல்லாம் தமிழ் சினிமா கலைஞர்களை கொச்சைப்படுத்தாதீர்கள். அப்படியா? அவங்க சுதந்திரமானம். சரி சார், இப்ப அந்த இந்தி எதிர்ப்பு போராட்டம் கொண்டு வரதுக்கு காரணம் என்ன? இப்ப அதுவும் தேர்தல் சமயத்துல கொண்டு வருவதற்கு காரணம் என்ன? இந்த சினிமா இப்பதான் முடிஞ்சிருக்கு, ரிலீஸ் பண்றாங்க. இது என்ன காரணம்? உள்நோக்கம் ஏன் கற்பிக்கிறிய? நடந்த வரலாறு ஏதாவது பொய்யான அவதூறுகளை படமாக எடுத்தா நீங்க ஏன் இதெல்லாம் செய்யறாங்கன்னு கேட்டா பரவாயில்ல. நடந்த உண்மைகளை ஒருத்தர் திரைப்படமாக எடுக்கிறாங்க. அதில் என்ன தவறு இருக்கிறது? இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை நாங்கள் 3வது மொழியை ஏற்க மாட்டோம், இருமொழி கொள்கை தான் என்று அன்றைக்கு போராடினார்கள். இன்னைக்கும் மும்மொழி கொள்கையை எதிர்க்கிறார்கள். திமுக எதிர்க்கிறது. எடுக்குதா? ஆமா, 3வது மொழியை ஏற்க மாட்டோம்னு தேசிய கல்விக் கொள்கையில் முரண்பாட்டின் காரணமாக தானே நிதி தருவதற்கு கூட நிறுத்தி வைத்தார்கள். சரி, நீங்க சொல்றது கரெக்ட் தான். இந்த திமுக சேர்ந்தவங்கலாம் சிபிஎஸ்சி ஸ்கூல் நடத்துறாங்களே, அதுல இந்தி இருக்கு. இனி அதை சமச்சீர் கல்வி ஆகிட்டா என்ன? அதாவது ஒரு விஷயம் என்னன்னா, மத்திய அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்கள்ல என்ன கற்பிக்க வேண்டும்னு மத்திய அரசாங்கம் தான் விதிமுறைகளை வகுத்திருக்கிறது.
மாநில அரசினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்கள்ல இது மாதிரி இருந்தாதான் நீங்க கேள்வி கேட்கணும். முதல்ல உங்க லாஜிக்கே தப்பு. நீங்க ஏன் மாநில அரசு பள்ளிக்கூடங்கள் நடத்தக்கூடாது? ஏன் சிபிஎஸ்இ நடத்துறீங்க? மத்திய கல்வி இது ஏன் நடத்துறீங்க? ஏன் திமுக காரங்க மட்டும் தான் நடத்துறாங்களா? அதிமுக காரங்க அப்படி கிடையாது. பாஜக நடத்தலையா? அவங்கள இந்திய எதிர்ப்பு சொல்லல. அவங்கள இந்திய எதிர்ப்பு சொல்லல. அதிமுக சொல்லலையா? யாரு? அதிமுக அப்படி ஒண்ணும் பெருசா அவங்களுக்கு ஒண்ணும் இல்ல. பாஜக கரைஞ்சிருச்சா? பாஜகவோட கரைஞ்சிருச்சு அந்த கட்சி. எது அப்படி இல்ல. ரொம்ப இந்திய எதிர்ப்பு போராட்டம்னா நாங்க தான் திமுக தான் எடுத்து செஞ்சோன்ட்டு டமாரா அடிச்சுக்கிறீங்கல்ல. சரி, அந்த இது வந்து கரெக்டா ஃபாலோ பண்ணும். அரசாங்கம் அவங்க நடத்துற பள்ளிக்கூடத்துல அவங்க வேறு மொழியை வைத்திருப்பதற்கும் மாநில அரசுக்கு என்ன திமுக காரர்கள் ஏன் நடத்துகிறார்கள்? நடத்தாம விடுங்க. உங்க கொள்கை தானே இருமொழி கொள்கை. இங்க ஏன் இரு சேர்க்கறீங்க? அதுவும் முதல்வருடைய பெண் நடத்துறாங்க பெரிய ஸ்கூல். ஏன் நடத்துறீங்க? பணக்கார பசங்களெல்லாம் படிக்கணும் ஹிந்தி, அதெல்லாம் உங்க வீட்டு குழந்தைங்கெல்லாம் படிக்கணும். இது வச்சுட்டு எத்தனை நாளைக்கு நீங்க இது பண்ணுவீங்க? எங்களை முட்டாள ஆக்கிடுவாங்க. நாங்களாம் படிக்க கூடாதா? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாணவியர்கள் பள்ளிக்கூடங்களை படிக்கிறவங்க எங்களுக்கு ஹிந்தி வேணும்னு போராடிட்டு இருக்காங்களா? அப்படியே அப்படி கிடையாது. அரசாங்கம் நினைத்தா செய்யலாம். அதுக்கு வழி செய்யணும். நீ ஏன் சிபிஎஸ் ஸ்கூல் நடத்துற? நீ உனக்கு தகுதி இருக்கா? அரசாங்கத்தை பார்த்து கேளுங்க. நீங்க தகுதி இருக்கா? உனக்கு தகுதி இருக்கா? இப்ப நீங்க இன்னைக்கு ஸ்கூல் தனியார் பள்ளிக்கூடங்கள் நடத்துவது என்பது அது வேறு வகை சார். அது திமுக பள்ளிக்கூடம். அதுவும் முதல்வருடைய மகள் நடத்துகிறார். சரி சரி, இது சரி, நான் கேக்குறேன், முதல்வர் மகள் நடத்துறான்னு நீங்க சொல்றீங்கல்ல, அங்கே மட்டும் இந்தி கற்பிக்காமல் இருப்பதற்கு மத்திய அரசாங்கத்திட்ட அனுமதி வாங்கி தெரியல. நீங்க வேணாம் நடத்த வேணாம் நடத்த வேணாம் சார், நடத்த வேணாம். நீங்க ஏன் நடத்துறீங்க? உங்களுக்கு எதுக்கோசம் நடத்துறீங்க? உங்களுக்கு ஊரு கொள்ளாடிக்கு பணம் அதிகமா பணம் சேர்க்கணும்னு ஆசையா? அவங்க மட்டும்தான் பள்ளிக்கூடம் நடத்துறாங்களா? அப்படி கிடையாது. மீற யாராவது நடத்திக்கிட்டோம். திமுக காரர்கள் இந்தி சிபிஎஸ் பள்ளிக்கூடம் நடத்தக்கூடாது. அவர்களுக்கு தகுதி கிடையாது. ஊருக்கு ஒரு சட்டம், உனக்கு ஒரு சட்டமா? அப்படி ஒரு சட்டம் ஏமாந்தவங்களா? அதாங்க நீங்க மத்திய அரசாங்கத்துல சொல்லி திமுக காரங்களுக்கு வந்து ஸ்கூல் நடத்துறதுக்கு சட்டத்துல அனுமதி இல்ல. அப்படியே ஜனநாயக நாடு, ஜனநாயக நாடு. அப்புறம் ஏன் சொல்றியா? நீ தானே சொல்ற, நீ தானே சொல்ற இருமொழி கொள்கை வேணும் இதுன்னு சொல்ற. நீ அதை ஃபாலோ பண்றியா? அது ஃபாலோ பண்றியா? தப்பா? நீ அது ஃபாலோ பண்றியா? ஃபாலோ பண்றோம்ல. மாநில பள்ளிக்கூடங்கள்ல மாநில அரசு நடத்த எல்லா பள்ளிக்கூடங்கள்லயும், மாநில அரசு நடத்தக்கூடிய எல்லா பள்ளிக்கூடங்கள்லயும் இந்தியை வந்து நாங்க நிராகரிக்கிறோம், இருமொழி கொள்கை. அதுல என்ன தப்பு? இன்னும் தெரியுங்களா? இப்ப இந்தி வரப்போகுது. நவோதய பள்ளி மூலமாக இந்தி வரப்போகுது. உச்ச நீதிமன்றத்தில் திமுக அரசு படுதோல்வி அடைந்து விட்டது. எம்ஜிஆர் 1986 ராஜீவ்காந்தி கொண்டு வந்த நவோதய பள்ளியை நான் தமிழகத்தில் அனுமதிக்க மாட்டேன். இன்னைக்கு அதை வரப்போகுது. அரசாங்கம், மத்திய அரசாங்கம் நடத்த போகுது. நீங்க லேண்டு கொடுத்தா மீதிக்கெல்லாம் கோடி கணக்கில் லட்ச கணக்கில் வழக்கறிஞர் வச்சு வாதாடுறீங்கல்ல, இதுக்கு மாத்திரம் ஏன் சாதாரணமா வச்சு வாதாடுனீங்க? அப்ப கூட நீங்க என்ன சொல்றீங்கன்னா நவோதயா பள்ளிக்கூடங்களை மத்திய அரசாங்கம் நம்ம மீது திணிக்கிறதுன்னு தான் சொல்றீங்க. அது எம்ஜிஆர் கரெக்டா நின்றார், நடத்த மாட்டேன். ஜெயலலிதா கரெக்டா நின்றாங்க, கருணாநிதி கரெக்டா நின்றாங்க, எடப்பாடி கரெக்டா நின்றாங்க. ஆனால் ஸ்டாலின் அவர்கள் தோற்றுவிட்டார். இதில் நீங்க இருமொழி கொள்கைன்னு சொல்லாதீங்க. அதாவது காரணம் என்னன்னா, பின்தங்கிய கிராமப்புறங்களில் இருக்கிறவர்கள், அரசு பள்ளிக்கூடங்களிலே படிக்கிறவர்கள், அவர்களுக்கு அந்த மொழி சம்பந்தம் இல்லாமல் இருக்கு. அது கடினமாக இருக்கிறது. அதற்கான அவசியம் இல்லை. இப்போ நீங்கள் அஃபிஷியல் லாங்குவேஜா உலகம் முழுக்க இன்னைக்கு ஒரு மருந்து கண்டுபிடிக்கிறான், இன்னைக்கு ஒரு புதிய கருவி வருது, ஒரு கேமரா வருது, ஒரு செல்போன் வருது அப்படின்னா அதனுடைய எல்லா டீட்டெயிலும் வந்து ஆங்கிலத்தில் தான் வரும், இந்தியில் வராது. இந்தி வந்து ஒரு பிராந்திய மொழி, ஒரு குறிப்பிட்ட மாநிலங்களிலே இருக்கக்கூடிய ஒரு மொழி. இன்னும் சொல்ல போனா இலக்கிய செழுமை இல்லாத மொழி, செம்மொழி கிடையாது. அது சமஸ்கிருதத்துக்கு ஒரு மாதிரி செம்மொழி கிடையாது. அந்த இந்திய எதிர்ப்பு போராட்டம் எதுக்காக வந்தது? அது எதுக்காக வந்தது? தாய்மொழியை காப்பதற்காக வந்தது. அந்த இந்தி எதிர்ப்பு போராட்டம் தமிழகத்தில் எதனால் வந்தது? 1967 அந்த படத்தை காட்டுறாங்க. எதுக்கோசம் வந்தது? இந்தி புகுத்த வேண்டும். அதாவது இனி நேஷனல் லெவலில் இனி
ஆங்கிலமும் இந்தி மட்டும்தான். அதனால அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து வந்தது. இந்த உலகத்தை தொடர்பு கொள்வதற்கு எனக்கு ஒரு உலக மொழி தேவை, அதற்கு ஆங்கிலம் இருக்கிறது. என் தாய்மொழியிலே கற்பதற்கான வாய்ப்பாக எனக்கு தமிழ் மொழி இருக்கிறது. எனக்கு 2 மொழி போதும், 2 கண்கள் எனக்கு போதும். அது உங்கள் மூன்றாவது இருங்க கத்தாதீங்க. மூன்றாவது ஒரு மொழி எனக்கு தேவைப்பட்டால் இந்தி பிரச்சார சபா மாதிரி எத்தனையோ இடங்களில் கற்றுக் கொடுக்கிறேன். அதாவது அங்கே போய் நான் கத்துக்கிற போறேன், எனக்கு தேவை கத்துக்கிற போறேன். கூலி தொழிலாளர்கள், அன்னாடங்காட்சிகள் இது இந்தி படிக்க கூடாது. மேட்டுக்குடி மக்கள் மட்டுமே இந்தி படிக்கணும். அவங்களுக்காக ஸ்கூல் நடத்துறாரு ஸ்டாலின் மகள். ஒத்துக்கிறீங்களா? எல்லா சிபிஎஸ்சி ஸ்கூலையும் ஸ்டாலின் மகன் தான் நடத்துறாங்களா? அப்ப நீங்க சொல்லுங்க, மோடிட்ட சொல்லி சிபிஎஸ்சி ஸ்கூலை வந்து திமுக காரங்க நடத்துறதுக்கு சட்டத்துல அனுமதி இல்லை. அப்படி இல்ல, சட்டம் ஜனநாயக நாடு இது. யாருக்கும் எல்லோருக்கும் ஒரே சட்டம் தான். அதுல பாகுபாடு பார்க்க முடியாது. இந்திய ஆதரிக்கிறீங்களா நீங்க? யாரு நீங்க ஆதரிக்கிறீங்களா? நீங்க ஆதரிக்கீங்களா? இல்லையே. திமுக ஆதரிக்கீங்களா? ஏங்க எதுக்கு இந்தி ஸ்கூல் நடத்துறீங்க? ஏன் இது நடத்துறீங்க? திமுக காரங்க நடத்துறாங்க. மாநில அரசு நடத்துதா? மாநில அரசு நடத்துதா? மாநில அரசு விட்டுங்க. நீங்க மாநில அரசுக்கு தாங்க கேள்வி கேட்கணும், சம்பந்தம் இல்லாம கேட்கிறீங்க. ஏன் அது நீங்க திமுக தானே அதனுடைய உயிர் மூச்சு, அது கொள்கைன்ட்டு புடிச்சு வச்சிருக்கீங்க. சரி, அதனால அது நடத்தக்கூடாது. அது ஒரு மாநிலத்தின் கொள்கையை கொண்டு வந்து தனியார் பள்ளிக்கூடங்கள் நடத்தக்கூடியவர்கள் மத்திய அரசாங்கத்தின் பட்டியலில் இருக்கக்கூடிய பாடத்திட்டங்களை நடத்த சம்பந்தமே இல்லாம முட்டா தலைக்கு முழங்காலுக்கு முடிச்சு போறீங்க. இப்ப ரைட்டு 1964 நடந்த இந்தி எதிர்ப்பு போராட்டம் தான் இப்ப ரிலீஸ் ஆன பராசக்தி. அதுல தீ பரவட்டும் அப்படின்ட்டு யார் சொல்றது? பேரறிஞர் அண்ணா சொன்னாரு. அது எப்ப சொன்னாரு? அவர் சொன்னாரா? அந்த காலகட்டத்தில் சொன்னாரு. சொல்லவே இல்லை. உங்களுக்கு எப்படி தெரியும்? சொல்லவே இல்லை. உங்களுக்கு எப்படி தெரியும்? பரவட்டும் புத்தகமே எழுதிருக்காருங்க. எது அது? எப்ப? இல்ல இல்ல, அந்த புத்தகம் அது இருக்க கண்டென்ட் என்ன தெரியுமா? என்ன தெரியுமா? கம்ப ராமாயணமும் பெரிய புராணமும் தான் அது. அதுல இந்தி எதுவுமே இல்ல. 1943 சேலத்தில் கம்ப ராமாயணம் பெரிய புராணம் தமிழர்களுக்கு எதிரானது, இது தீயிட்டு கொளுத்த வேண்டும் தான் இருந்தது. அப்ப புதுச்சேரியில் இருந்த ஒரு ஞாயிறு பதிப்பகம் தான் அவருடைய பேச்சை வச்சு புத்தகத்துக்கு அந்த டைட்டில் கொடுத்தது. உண்மை தெரியுமா? இன்னவோ அண்ணாதான் தீ பரவட்டும் இந்த அப்ப சொன்னார். 1964 சொல்லல. சரி, அதனால என்ன உங்களுக்கு கஷ்டம்? அது வரலாற்றுக்கு முரணானது, புறம்பானது. அது பெரிய அது அண்ணாவின் டயலாகா இல்லையா? எது அண்ணாவின் டயலாக்? இல்ல, எதுவும் இல்ல. அது உறுதியாக சொல்ல முடியும், சான்றோடு சொல்ல முடியும். சொல்லிக்கங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை? பிரச்சனை வரலாற்றை ஏன் திரிக்கிறீங்க? யார் திரிக்கிறா? ஏன் திரிக்கிறீங்க? யார் திரிக்கிறா? யாரு? நீங்க சொன்ன யாரு? அந்த இயக்குனர், அந்த படத்துக்கு டிஸ்ட்ரிபியூட்டர். ஏன் இப்படி? அதனால தானே சென்சார் போர்டு கட்டு போட்டுது. சென்சார் போர்டுக்கு ஆதரவா இருக்கீங்க? அப்படி கிடையாது. இந்திக்கு ஆதரவா இருந்தீங்க. இல்ல இல்ல, வரலாற்றுக்கு ஆதரவா இருந்தீங்க. இல்ல, வரலாற்றை நீங்க மாத்துறீங்க. அமித்ஷாவுக்கு ஆதரவா இருப்பீங்க, நவோதயா பள்ளிக்கு ஆதரவா இருக்கீங்க, தமிழர்களுக்கு எதிராக இருக்கீங்க. நீங்க சொல்லுங்க ஓபனா. இல்ல இல்ல, தமிழர்களுக்கு எதிரா நீங்கள், தமிழர்களுக்கு எதிராக நீங்க தான் எதிர்க்கிறீங்க. எப்படி? ஆமா, எங்களை முட்டாளாக்குறீர்கள். நீங்கள் ஆட்சிக்கு வருவதற்கு எதுகாலம் செய்வீங்க? போதுமா? சரி, அப்ப இந்தியை எதிர்த்தால் ஓட்டு போடுவாங்க, நீங்க ஒத்துக்கிறீங்கல்ல? தமிழ்நாடு இனி எடுபடாது. அது எடுபடாது. அது தமிழகத்தில் இன்று இருக்க இளைஞர்களிடம் தமிழர்கள் எல்லாருமே இந்தி படிக்க ஆசைப்படுறாங்க. அப்படி இனி எடுபடாது. திமுக அரசு தடுத்துருச்சு. எல்லாரும் ஆசைப்படுறாங்களா? எல்லாரும் ஆசைப்படுறாங்களா? இனி எடுபடாது. அது வீணா போன ஒரு இது. ஆங்கிலம் அப்படிதான் சொல்லுவேன். இன்றைக்கு இளைஞர்கள் ஜெஞ்சிக்கிட்ட இருங்க. ஆங்கிலம் படித்ததனால் தமிழ்நாட்டிலே இருந்து அரசு பள்ளிக்கூடங்களிலே படித்தவர்கள் உயர்கல்விக்கு போகிற போது ஆங்கில மொழியில தான் உயர்கல்வி இருக்கிறது. நீ டிகிரி முடிக்கணும்னா ஆங்கிலத்துல தான் இருக்கிறது. மெடிக்கல் காலேஜ் இல்ல, நான் எதுக்கு நான் ஒண்ணு கேட்டதுக்கு நீ எங்க போறீங்க? தாய்மொழியில மாற்ற வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய விருப்பம். ஆனா தாய்மொழியிலே கற்பதற்கான வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறது. உலகத்தோடு தொடர்பு கொள்வதற்கு ஒரு தொடர்பு மொழி தேவையாக இருக்கிறது. இந்தியை படிச்சு நான் போய் பீகார்லயோ உத்தரப்பிரதேசலயோ சமோசா இனி அண்ணாதுரை தான் ஆளுகின்றார். அதுவும் அவர் அப்படி ஒன்று சொல்லவே இல்லை. அதுவும் ஒரு திரிப்பு.
கிடையாது. அதுவும் ஒரு கற்பனை. பேசிய குரல் பதிவே வந்துருச்சு, வெளிய வந்துருச்சு. உங்களுக்கு இல்ல இருக்கு. என்ன தெரியுமா சொன்னாரு? அதுவும் 1964 இந்தி போராட்ட காலத்தில் அது சொல்லல. சரி, அது என்ன தெரியுமா சொன்னாரு? இருங்க சார், சட்டப்பேரவையில சொன்னதுங்க. இருங்க. அதாவது தமிழ்நாடு, சென்னை மாநிலம் தமிழ்நாடு என்றும் சுயமரியாதை திருமணம் இனி நடைபெறும், இது இருக்கும், நான் இருக்கும். பின்னாடி ஆட்சிக்கு வந்தவர்கள் இது மாற்ற முயற்சிப்பார்கள். அப்பொழுதும் இது திராவிட முன்னேற்ற கழகம் கொண்டு வந்தது என்று நிலைக்கும் என்று தான் பேசி இருக்கார். என்ன சந்தேகம் உங்களுக்கு? நீங்க பேரை மாத்திடுவீங்களா? இல்ல, அது நீங்க எப்படி மறுபடியும் மாத்த போறீங்க? இல்ல, அது மாற்ற முடியாது. அப்புறம் அது அண்ணாதுரை ஆளுகிறார். அண்ணாதுரை ஆளுகிறார்னா அவர் கொள்கையை உங்களால மீற முடியாது. அப்படி சொல்லவில்லையா? 1964 அப்படி சொல்லவில்லை. சரி, ஆமா, அதுவும் நீங்க உங்களுக்கு பிரச்சனையா? வருஷ நம்பர் பிரச்சனையா? நம்பர் பிரச்சனைனா நீங்க இல்ல, 1964 காலகட்டம் இது ரெண்டுமே இல்ல. சரி, திணிக்கப்பட்டது, ஒரு கற்பனையானது. நீங்க வரலாற்று கேக்குறது என்னன்னா, இந்த கருத்து உங்களுக்கு உண்மையா இல்லையா? இது உண்மை இல்லை, ஏற்புடையது இல்லை, வரலாற்று சான்று இல்லை. இந்திய கொண்டு வரணும்னு ஆசைப்படுறீங்க, நவோதயா பள்ளியை கொண்டு வரணும்னு ஆசைப்படுறீங்க, நீங்க தமிழர்களுக்கு எதிரான கருத்துக்களை எல்லாம் கொண்டு வரணும்னு ஆசைப்படுறீங்க. அதுக்கு தடையாக அண்ணாதுரை இருக்கிறாரு, பராசக்தி படம் இருக்கு, உங்களுக்கு கோபம் வருது, அவ்வளவுதானே? சரி, அதே காலகட்டத்தில் ஈவேரா என்ன சொன்னாரு? 4 காலி பசங்களை சுட்டு இருந்த இந்த போராட்டமே நடந்து இருக்காருன்னு சொல்லியிருக்காரு. அதுல ஏன் சேர்க்கல? அது ஏன் சேர்க்கல? அது அவர் இந்திய அந்த காலகட்டத்தில் பெரியார் இருந்தார், ஈவேரா இருந்தார். ஏங்க, பெரியார் ஆதரிச்சாரா? இந்திய ஆதரிச்சாரா? ஆமா, 1964 கூச்சமெல்லாம் போய் சொல்றியா? இது உங்களுக்கு கூச்சமில்லாத வடிகட்டின பொய். அதாவது ஜமக்காலத்தில் வடிகட்டின பொய் சொல்றீங்க. இந்திய ஆதரிச்சாரு பெரியார் சொல்ல? ஆமா, 1938 எதிர்த்தார். வெக்கமா இல்லையா? யார் உங்களுக்கு வெக்கமா இல்ல? நான் கூசல. இந்திக்கு எதிரான போராட்டத்தை திராவிட இயக்கம் கட்டமைத்ததுன்னா திராவிட இயக்கத்தினுடைய முன்னோடி தலைவன் தந்தை பெரியாரு, அதை வழிநடத்திய சீடன் தான் பேரறிஞர் அண்ணா. அதற்காக சிறை சென்றவர்கள், அதற்காக போராடியவர்கள், அதற்காக உயிர் தியாகம் செய்தவர்கள் திராவிட இயக்கத்துக்காரன். சான்று காட்டிட்டா? என்ன சான்று இருக்கு? சான்று காட்டிட்டா? நான் சான்று காட்டிட்டா? என்ன சான்று காட்டுவீங்க? சரி, நான் சான்று காட்டுறேன் சார். சரி, இந்திய இல்ல, நீங்க ஏத்துறீங்களா? இது வடிகட்டி, நீங்க சொல்றது ஜமக்காலத்து வடிகட்டின பொய். அதெல்லாம் ஆர்எஸ்எஸ் காரங்க பண்ற பொய் பிரச்சாரத்தை என்கிட்ட வந்து சொல்லாதீங்க. எது ஆர்எஸ்எஸ் காரங்க? பொய் பிரச்சாரம். யாரு? பெரியாரை குறித்து தவறான கருத்துக்களை பல பேர் பரப்புறான். அதுல ஒரு கருத்தை நீங்க படிச்சுட்டு வந்தோ அல்லது தெரிஞ்சோ தெரியாமலோ உளறிக்கிட்டு இருக்க யாரும் தவறான கருத்தை பேசாதீங்க. பெரியார் முழுக்க முழுக்க எல்லா ஆதிக்கங்களையும் எதிர்த்தாரு, இந்தி ஆதிக்கத்தை எதிர்த்தாரு. அது 1938 தமிழ்நாடு தமிழருக்கே என்ற உரிமையை முழக்கத்தை முன்வைத்தாரு, பகுத்தறிவு பிரச்சாரங்களை முன்வைத்தாரு. பெண்ணடிமைத்தனத்துக்கு எதிராக இன்றைக்கு பெண்கள் இவ்வளவு பேர் கல்வி கற்று இருக்கிறார்கள், வேலைக்கு போறாங்க, சம உரிமை பெற்றவர்களா இருக்கிறாங்க, சொத்துரிமை பெற்றவர்களா இருக்காங்கன்னா அதுக்கெல்லாம் பெரியார் பாடுபட்டாரு. பெரியாரை குறித்து நீங்க கொச்சைப்படுத்துவதற்கு நாம் தமிழர் கட்சிக்காரர்கள் தனியாக கட்சி பிரிந்த போது, அவர் தனியாக கட்சி நடத்துறதுக்காக பிரிந்து சென்ற போது தற்காலிகமாக சில முரண்பாடு இருந்தது உண்மைதான், அதை யாரும் மறுக்கலை. சில மேடை பேச்சுக்கள்லாம் அந்த காலகட்டங்களில் கூடுதல் குறைவாக பேசின வார்த்தைகளுக்கு உள்ளர்த்தம் கற்பிக்க கூடாது, முதல்ல ஒன்று. ரெண்டாவது, இந்த ஆட்சியே தந்தை பெரியாருக்குத்தான் இந்த ஆட்சி காணிக்கை என்று சொன்னவர் அறிஞர் அண்ணா. அன்றைக்கு அவர் முதல் முறையாக முதலமைச்சராக 1967 பதவியேற்ற போது ஆசீர்வாதம் வாங்குவதற்காக இந்த ஆட்சி உங்களுடைய ஆட்சி அப்படின்னு அவர் திருச்சியில் இருக்கிறார்னு தெரிஞ்சவொடனே நேர திருச்சிக்கு காரை விட்டு போய் அவரை முதல்ல பார்த்துட்டு தான் அவர் பதவியேற்புக்கே ஒப்புக்கொண்டார் என்று சொல்வார்கள். அதனால பேரறிஞர் அண்ணாவுக்கும் பெரியாருக்குமான முரண்பாடு தந்தை மகனுக்கான முரண்பாடு. அப்பனமான சும்மா சண்டை போட்டா அதாவது இது எப்படி தெரியுமா சொல்றீங்க? இப்ப பாமகவில் ராமதாசும் அவருடைய மகனும் அன்புமணியும் சண்டை போட்டு இருக்கிற மாதிரி அப்ப 2 பேரும் சண்டை போட்டாங்க. அண்ணாவுக்கும் பெரியாருக்கு இருந்தது கொள்கை சண்டை, இது பதவி சண்டை. ரெண்டையும் போய் முடிச்சு போறீங்களே, சம்பந்தம் இருக்காது. எது? பெரியார் எந்த பதவிக்காவது ஆசைப்பட்டாரா? எந்த தேர்தலையாவது நின்றாரா?
தேர்தலில் நின்று என்னை முதலமைச்சராக கேட்டாரா? இல்ல என்னை இல்ல மந்திரியா கேட்டிருக்காரா? இல்ல இல்ல இது தந்தையும் அவரை மகனுக்கு பத்தி ஏங்க நீங்க இல்ல இல்ல பேசுறீங்க? அதே போல சண்டை போட்டுக்கிட்டாங்களா பெரியாரும் அண்ணாவும்? உங்களுக்கு தவறான புரிதல் இருப்பதற்கு நான் பொறுப்பாக முடியாது. உங்களுக்கு வந்து நீங்க போய் அன்புமணியை கொண்டு போய் நீங்க அண்ணா திரையோட ஒப்பிட முடியுமா? ஆமா பாமக காரனே அல்ல ஒத்துக்க இப்ப இருக்கிற ஜனங்களுக்கு புரியணும், இப்ப இருக்கிற ஜனங்களுக்கு புரியணும். உங்களுக்கு வரலாற்றை கொச்சைப்படுத்தாரு. அப்ப காந்தியும் மோடியும் ஒன்னா என்ன பேசுறீங்க நீங்க? வரலாற்றில் முக்கியத்துவம் வாய்ந்த தலைவர்களை கொச்சைப்படுத்த கூடாது. அப்படி இல்ல, அவர் கொச்சைப்படுத்து மாதிரி பேசி இருக்காரு. யாரு ஏங்க பெரியார் ஈவேரா பேசி இருக்காரு. தமிழ் ஒரு காட்டு மிராண்டி மொழின்னு பேசி இருக்காரு. ஏன் சொன்னாரு சொல்லுங்க? ஏன் சொன்னாரு? எதுக்கு சொன்னாரு? நீங்க தான் சொல்லுங்களா? நீங்க குறிக்கிடாம இருக்கீங்களா? இல்ல அது மாத்திரமா சொன்னாரு? நீங்க பதிலே தாம்பால் தட்டில் இல்ல இல்ல தாம்பால் தட்டில் வைக்கப்பட்ட திருக்குறள் சொல்லவே இல்ல. மனித மனத்துக்கு சமமானதுன்னா திருக்குறளுக்கு அப்படி ஒரு மாநாடு போட்டு தெருவாக பரப்பிய ஒரு பெரியார் ஈவேராவுக்கு வக்காலத்தை வாங்குறீங்க. அப்ப இப்ப கூட நீங்க ஒரு பொய்யை சொல்லிட்டு என்கிட்ட பதில் பெறாமலே அடுத்த பொய் இல்ல அது போயிட்டே இருக்கா? இல்ல இல்ல மாதிரி இப்ப கூட நான் சொல்றேன், திருக்குறளுக்கு மாநாடு நடத்தியவர் தந்தை பெரியார் வரலாறு தெரியுமா? அப்பனா அப்புறமா புத்தி இல்ல இல்ல அப்ப சொன்னப்ப புத்தி இல்லாம போச்சு. திருக்குறளை பற்றி அவர் தவறா பேசினது இல்ல. கம்பராமாயண கருத்து ஆரிய கோட்பாட்டை வந்து வலியுறுத்துகிறது. ராமகாதையின் வழியாக, ராமாயணத்தின் வழியாக தமிழர்கள் மழுங்கடிக்கப்படுகிறார்கள்னு அவர் கம்பராமாயணம் குறித்து தான் மாற்று கருத்து முன்வைத்தாரே தவிர திருக்குறள் குறித்து அவர் தவறாக பேசியதே கிடையாது. இது இல்ல திருக்குறளுக்கு மாநாடு நடத்திய தந்தை பெரியார். இல்ல இந்த நாட்டை ஆள தகுதியற்றவன் இந்த இந்தியர்கள் தமிழர்களுக்கு சுதந்திரம் கொடுக்காதீர்கள் எதுக்கு சொன்னாரு? நீங்க இதுன்ட்டு எது ஒரு இதுவா? இல்ல இல்ல இப்படி ஒரு இது சொல்றாம இல்ல இல்ல இப்படி ஒரு ஈவேரா சொல்லி இருக்கார். இவருக்கு தேவையா? இதையே நாம் பின்பற்றி கொண்டே இருந்தால், அறிவியல் தமிழை நாம் வளர்க்காமல் இருந்தால், அறிவியலுக்கு நாம் அனுமதிக்காமல் இருந்தால், பகுத்தறிவு கோட்பாடுகளை ஏற்காமல் இருந்தால் நம்ம பின்தங்கிய சக்தியா மாறிடுவோம் அப்படிங்கிறதுக்காக சொல்லப்பட்ட கருத்தை உடனே அவர் மொழிக்கு எதிரானவர், அவர் யாரு தெரியுமா அப்படின்னு பேசுறது இருக்குல்ல. அது மாதிரி அவர் என்ன செய்தார்னா ஒவ்வொன்றுக்கும் அவருக்கு வந்து காரணம் இருக்குது. அவர் எந்த கருத்தை நீங்க இன்னொன்று தெரியும், அவர் சுதந்திர போராட்ட வீரர், அவருக்கு தேசப்பற்றுல நீங்க சொல்லலாமா? அவர் காந்தியின் தலைமையில் நடந்த போராட்டத்திலே பங்கு பெற்றவர், அவர் மிகப்பெரிய வரலாற்று பெருமையுடையவர். அப்ப வந்து அவருக்கு நல்ல புத்தி இருந்தது. புத்தி என்ன? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தேசத்துறை நீங்க இப்ப அவர் விடுதலை போராட்டத்துல பங்கு பெற்றாரன்னு இருந்தார் உண்மைதான். அது மாத்தி பேசுனீங்க. ஏன் தேசத்துறை நீ அவரை ஏன் சுதந்திரம் வேண்டாம் என்று சொன்னாரு? விளக்கம் சொல்லவா? நீங்க ஆமா விளக்கம் சொல்லவா? அப்ப நல்ல நேரம் வாய் முண்டினா விளக்கம் சொல்லுவேன். போயிட்டே இருக்கும். இல்லங்க நீங்க சொல்ல விட மாட்டீங்க. உங்களுக்கு என்னன்னா உங்க கருத்தை சொல்றதுக்கு இந்த நேர்காணலை பயன்படுத்திக்கிறீங்க. இல்ல கருத்தை சொல்ல விடாம பாத்துக்கிறது நான் சொல்றேனே. ஏன் சுதந்திரத்தை வந்து நீங்கள் வந்து அப்படியே வந்து நீங்கள் வந்து இந்தியர் கையில கொடுக்கிற போது ஏற்கனவே அவருக்கு ஆள தெரியாதுன்றீங்க. ஏன் அதை ஏன் சொல்றேன்? ஏற்கனவே சாதி ஆதிக்கத்தினால உழைக்கும் மக்கள் தீண்டத்தகாதவர்களாக நடத்தப்படுகிறார்கள். பிற்படுத்தப்பட்டவர்கள் கல்வியற்றவர்களாக இருக்கிறாங்க. உடன்கட்டை ஏறும் வழக்கம் மாதிரி பல மோசமான வழக்கங்களை நம்முடைய பண்பாட்டின் பேரால, மதத்தின் பேரால, கலாச்சாரத்தின் பேரால நம்ம இதெல்லாம் அனுமதித்திருக்கிறோம். பெண்ணடிமைத்தனத்தை அனுமதித்திருக்கிறோம். ஊர் வேற சேரி வேறையாக இருக்கிறது. இதையெல்லாம் இந்த வேற்றுமை, சாதி வேற்றுமைகளை வெள்ளைக்காரன் பார்க்க மாட்டான். ஆனால் நம்ம ஊரில் இருக்கிற சாதியவாதிகள் அதை பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். எனவே சாதிய ஆதிக்கத்தையும் பெண்ணடிமைத்தனத்தையும் பழமைவாதத்தையும் பாதுகாக்கிறவர்கள் கைகளிலே ஆட்சி போனால் எவ்வளவு மோசமான விளைவு ஏற்படும். மோசமான பெரியார் திடலிலே எல்லாமே புத்தகமாக இருக்கிறது. நீங்க உலகம் அவர் பொறுப்பாக. சரி சார் பெரியார் பெரியார் மாதிரி பேசுறேன். இல்ல பைத்தியக்காரர் நான் பேசல. பெரியார் திடலில் அவர் 64 இந்தி எதிர்ப்பு போராட்டத்துக்கு ஆதரவாக விடுதலை பல கட்டுரைகள் எழுதியிருக்கார். இப்போது அது இருக்கா? அது இருக்கா? இல்லன்றாங்க. இல்லன்றாங்க. பெரியார முழுமையா கற்று தேர்ந்துட்டு வந்திருக்கீங்களா நீங்க? எல்லாமே உங்களுக்கு தெரியுமா பெரியாரை பத்தி? பெரியாரை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும் நீங்க பேசுறீங்க? பெரியார் ஒரு சமூக சீர்திருத்தவாதி. அவர் சொல்றாரு, எனக்கு சாதி பற்றோ மதப்பற்றோ தேசப்பற்றோ கிடையாது, மனிதாபிமானத்தின் மீது தான் எனக்கு பற்று என்று பெரியார் சொல்றாரு. அவர் உலக தலைவர். உலகத்திலே பகுத்தறிவு என்கிற சொல் இருக்கிற வரைக்கும், இந்த உலகத்திலே வந்து பெண்ணடிமைத்தனத்திற்கு எதிரான குரல் இருக்கிற வரைக்கும், பெண் ஏன் அடிமையானாலும் புத்தகம் எழுதியிருக்காரு. அவர் அன்றைக்கே சொல்லிட்டாரு, என்ன பெண்கள் எப்படியெல்லாம் விமானம் ஓட்டுவார்கள், எப்படியெல்லாம் அவர்கள் வரணும், அவர்கள் வெறும் குடும்பத்துக்குள்ளே கட்டுப்பட்டியாக இருக்கக்கூடாது என்பதற்கு ஆண்களைப் போல உடை உடுத்தணும். இன்னைக்கு மாடர்ன் ட்ரெஸ் போடுற பெண்களை பார்த்து நம்ம சொல்றோம்ல, அதெல்லாம் அவர் வந்து அவர் இறந்தே 50 வருஷம் ஆச்சு. 100 ஆண்டுக்கு முன்பே அவர் அதெல்லாம் பேசி இருக்கிறாரு. உங்களுக்கு அறிவு வரலைங்கிறதுக்காக, வாசிப்பு இல்லைங்கிறதுக்காக, வரலாறு தெரியல, வரலாறு உங்களுக்கு பிடிக்கலைங்கிறதுக்காக கொச்சைப்படுத்தக்கூடாது. அப்பனா அதாவது அவர் 70-80 வயசுல
ஒரு 30 வயசு பொண்ணு கட்டிக்கிட்டு அப்ப அதே மாதிரி இப்ப கட்டிக்கலாமா? அது நீங்க தானே சொல்றீங்க, நீங்க தானே சொல்றீங்க, நீங்க தானே சொல்றீங்க. பைத்தியக்காரத்தனம் இல்ல இல்ல பைத்தியக்காரர் ஒரு பொண்ணு சொல்லுச்சா இந்த மாதிரி என்னை கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணிட்டாங்க பொண்ணு சொல்லுச்சா? அது இருக்கலாம், அது மறைச்சிருக்கலாம். நீங்க இப்ப சொல்றீங்களே அவங்க எங்கயா புகார் கொடுத்திருக்காங்களா? இல்ல இல்ல நீங்க சொல்றீங்களே இந்தி எதிர்ப்புக்கு செய்யவில்லை, ஆதரவு அளித்தார் 1964 முரண்பட்ட கருத்து சொல்றீங்கல்ல. நான் முரண்பட்ட கருத்து நீங்க தான் சொல்றீங்க. இல்ல அதுதான் உண்மை. ஆர்எஸ்எஸ் கருத்தை நீங்க பெரியார் மேல வச்சா அதுக்கு நான் எப்படி நீங்க ஏற்க முடியும்? சரி இப்ப கூட பாருங்க 31 வயசு பொண்ணா கல்யாணம் பண்ணான்னு சொல்லிட்டு அடுத்து அந்த பதில் பெறாம இல்ல அடுத்த கேள்விக்கு அவதூறுக்கு ரெடி ஆயிட்டீங்க. அது அசிங்கமான விஷயம். என்ன நினைக்கிறீங்க? ஆர்எஸ்எஸ் அவதூற புறம் இல்ல அது அசிங்கமான விஷயம். அது தேவையில்லாத, நாட்டுக்கு தேவையில்லாதது. உங்களுக்கு ஆர்எஸ்எஸ் அஜெண்டாவை கரெக்டா செய்றீங்க, நான் பாராட்டுறேன் உங்களை. நீங்க ஆர்எஸ்எஸ் வாதியாவே இருங்க, நான் வேணாம் சொல்லல. ஆனால் கொச்சைப்படுத்துவதற்கு முன்பு வரலாறு புரிந்து கொண்டு பேசணும். அவருக்கு வாரிசு கிடையாது, அவருடைய மனைவி இறந்துட்டாங்க நாகம்மையார். அந்த சொத்துக்கள் அவர் ஜமீன்தார், கோடிக்கணக்கான சொத்துக்கள் இருந்தது. அதற்கு வாரிசாக ஏற்றுக்கொள்வதற்கு சட்டப்பூர்வமாக ஒரு நடவடிக்கையாகத்தான் அப்படி பதிவு செய்யப்பட்டது. அவர் கல்யாணம் பண்ணும்போது 70 வயசு, பாலியல் தேவைக்காக அவர் கல்யாணம் பண்ணலைங்கிறத பல பேருக்கு தெரியும். நாங்க உங்களை மாதிரி முட்டாள்களுக்கு நான் விளக்கம் சொல்ல முடியாதுங்க. ஏங்க கணவன் மனைவினா அவங்க சட்டப்பூர்வமாக ஆனதுக்கு பின்னாடி அவங்களுக்கு பாலியல் இச்சை இருக்கா இல்லையாங்கிறத பற்றி பேசுறதுக்கு யோக்கியதா அடுத்தவனு கிடையாதுங்க. அடுத்த விட்டு பெட்ரூம் எட்டி பார்க்கறதுங்க. அவர் யோக்கியனா வாழ்ந்ததுக்கு, அவர் வாழ்க்கை வெளிப்படைத்தன்மையா இருந்ததுக்கு அவருடைய தொண்டர்கள் சாட்சியா இருக்காங்க. நீங்க ஆர்எஸ்எஸ் காரங்களும் நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய அறச்சங்கிகளும் காச்சங்கிகளும் சேர்ந்து கத்துற காட்டு கூச்சலுக்கெல்லாம் நாங்க பதில் சொல்லிட்டே இருப்போமா? அதெல்லாம் ஒரு பொய்த்து போன விஷயம், பொய்யான விஷயம். அந்த அம்மா மணியம்மை அவர் வாழ்நாளில் அவருக்காக சேவை செய்தவர்கள், அவர்களை கொச்சைப்படுத்துறதுக்கு யாரும் அனுமதிக்க முடியாது. அது வரலாற்று பிழையாக நீங்கள் சொல்லலாம், அது வரலாறு நடந்ததை நாங்கள் அப்படியே தான் சொல்லுவோம். இதெல்லாம் நீங்கள் பேசவே கூடாது. பெரியாரின் கருத்துக்களை எதிர்க்க திராணி இல்லாதவர்கள், ஆண்மை இல்லாதவர்கள், ஆற்றல் இல்லாதவர்கள் அவரை கொச்சைப்படுத்துகிற விதமாக வழக்கமாக சொல்கிற பொய்களை எல்லாத்தையுமே நீங்கள் சொல்லி முடிச்சிட்டீங்க. பராசக்தி படம் வருவது கூட்டமாக இந்த 2000க்கு பின்பு பிறந்த தலைமுறை, ஜென்சி தலைமுறை, 2K கிட்ஸ் அந்த வரலாற்றை புரிந்து கொள்கிறார்கள் என்கிற வைத்தறிச்சல்ல நீங்க கத்துறிய. இது திமுகவுக்கு ஆதரவாக மாறிவிடுமோ என்று அச்சப்படுறீங்க. பராசக்தியின் வெற்றி திமுகவின் வெற்றியாகி விடுமோ என்கிற அச்சத்தில் நீங்கள் கூச்சல் போடுவதன் மூலமாக, வயிறெறிவதன் மூலமாக அந்த வெற்றி உறுதி செய்யப்பட்டு விட்டது. 2026 மீண்டும் திராவிட மாடல் ஆட்சி 2.0 தொடரும் என்பதற்கு உங்களுடைய வைத்தறிச்சல், உங்களுடைய கூக்குரல் காரணமாக இருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம் சார். இன்னும் 3 மாதம்தான் என்ன நடக்கிறது என்று. மிக்க நன்றி சார்.